பொங்கல் திருநாளை ஒட்டி புத்தாடைகள் வாங்க தியாகராய நகரில் உள்ள கடைகளில் மக்கள் கூட்டம் அதிகரித்த வண்ணம் உள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இப்போ எந்த அளவிற்கு மக்கள் கூட்டம் இருக்கிறது? பெரும்பாலானோர் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. விவரங்கள். காயத்ரி, பொங்கல் என்றாலே புத்தாடை அப்படிங்கிற ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படிங்கிறது எல்லார் வீடுகளிலும் இருக்கும். அந்த வகையில சென்னையில டி நகர்ல எப்பொழுதும் இருக்கக்கூடிய அந்த பிரதான சாலை ரங்கநாதன் தெருவில் ஏராளமான பொதுமக்கள் வந்திருக்கிறத பார்க்கிறோம். குறிப்பாக புத்தாடை வாங்குவதற்கு ஏராளமான பொதுமக்கள் குடும்பமாக ரங்கநாதன் தெருவில் வந்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த பொங்கலை முன்னிட்டு ஏராளமான புதிய வகையான ஆடைகள் வந்திருப்பதாகவும் பொதுமக்கள் சொல்ல அந்த கருத்துக்களை பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட போலீசார் இங்க ரங்கநாதன் தெருவில் பல இடங்களில் கோபுரங்கள் ஏற்பாடுகள் செய்து அங்கிருந்து தொடர்ந்து வந்து இங்கே கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஏராளமான பொதுமக்கள் வருவதன் காரணமாக சாலைகள் போக்குவரத்து என்பது ரங்கநாதன் தெரு பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அதிகமான போக்குவரத்து போலீசாரும் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் இன்று இரவு வரைக்கும் வந்து அதிகமான பொதுமக்கள் வரக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக அவங்ககிட்ட பேசலாம். சொல்லுங்க, பொங்கல் ட்ரெஸ் வாங்கியாச்சா? சொல்லுங்க. காயத்ரி, தொடர்ச்சியாக ஏராளமான பொதுமக்கள் வரக்கூடிய சூழல்ல உள்புற பகுதியில் கூட்ட நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது. நிறைய பேர் குழந்தையோட வரக்கூடிய காட்சிகளும் பார்க்கிறோம். தொடர்ந்து வந்து பாதுகாப்பு பணியில 500க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து பொங்கல் என்றாலே புரசைவாக்கம், அதே போல சவுகார்பேட்டை, டி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டம் என்பது அதிகரித்து காணக்கூடிய காட்சிகளை நம்ம எப்பொழுதும் பார்ப்போம். அதே போல இந்த பொங்கலுக்கும் ஏராளமான பொதுமக்கள் தற்போது மீண்டும் புத்துணர்வோடு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதை போல இங்கே புத்தாடைகள் வாங்க குவிந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கூட்டத்தினுடைய அந்த சூழலை வந்து நேரடியாக நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் நிர்மல் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து வந்து பொங்கலை முன்னிட்டு ஏராளமான பொதுமக்கள் தற்போது வருவதற்கான அந்த சிறப்பு பேருந்துகளும் ஏற்பாடுகள் 450க்கும் மேற்பட்ட பேருந்துகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதை போல சென்னையில் டி நகரிலிருந்தும் ஏராளமான பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது. காயத்ரி. வேல்முருகன், இப்போ கூட்டம் அதிக அளவில் இருக்கிறது. மக்களும் ஆர்வமோட வந்து பொருட்களை வாங்குவதற்காக வந்திருக்கிறாங்க. சென்னையில முக்கியமா இருக்கக்கூடிய பகுதி இது. அதனால போக்குவரத்தில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? குறிப்பாக டி நகரை பொறுத்தளவிற்கு பெரும்பாலான நேரங்களில் திருவிழா காலங்களில் அதிகமான கூட்டம் வரும். அதற்கேற்றவாறு போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்படுவது வழக்கம். ஆனால் இந்த முறை மெட்ரோ பணிகளும் வந்து டி நகர் பகுதிக்குள்ளாக செய்யப்பட்டு வருவதன் காரணமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஒரு சில பகுதிகளில் ஏற்படுகிறது. குறிப்பாக இந்த சவுத் பாங் ரோடு இந்த பகுதியில் வந்து அதிகமான கூட்ட நெரிசலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக உடைகள் வாங்க வந்திருக்கக்கூடிய பொதுமக்களிடம் பேசலாம். ஆமா, சொல்லுங்க, பொங்கலுக்கு எப்படி ட்ரெஸ் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லுங்க சார். நல்லா தான் சார் வாங்கிட்டு இருக்கிறேங்க. எப்படி இருக்குமா? கூட்டம் ஃபுல்லா இருக்கு சார். எங்க இருந்து வந்திருக்கீங்க? நாங்க கிருஷ்ணகிரி இருந்து அங்க இருந்து வந்திருக்கீங்களா? இங்க ஊரு சென்னைக்கா? சென்னை. ஓகே சார், தேங்க்ஸ் சார். ஆமா, சொல்லுங்க, ட்ரெஸ் எல்லாம் வாங்கியாச்சா பொங்கலுக்கு? சார், நீங்க எல்லாம் ஐஸ் சாப்பிட்டு தொடர்ச்சியாக ஏராளமான பொதுமக்கள் கூட்டத்தில் வந்திருப்பதன் காரணமாக இந்த இடத்தை விட்டு கடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையோட போறதை பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில தொடர்ந்து வந்து டி நகர்ல ஷாப்பிங் அப்படிங்கிறது களை கட்டிருக்கிறது. காயத்ரி. நன்றி வேல்முருகன். உற்சாகமாக களை கட்டி இருக்கக்கூடிய பொங்கல் பண்டிகைக்காக ஒரு புறம் இந்த பர்ச்சேஸ், அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய இந்த தின்பண்டங்களிலும் மக்கள் ஆர்வம் அதிகமாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி.